Hello students. நம்ம இப்போ mensuration example 7.16 பார்க்க போறோம். Given question, volume of a cylindrical water tank is 1.078 into 10 power 6 liters. Volume litersல கொடுத்திருக்காங்க. Next diameter of the tank is 7 meter. Diameter மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுமே சேம் யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1000 லிட்டர் 1 மீட்டர் க்யூப் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? 1 மீட்டர் ஹைட், 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் பிரெத் இருக்க ஒரு வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ண முடியும்? 1000 லிட்டர் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுதான் 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ 1 லிட்டர் அப்படிங்கும்போது இந்த 1000 ஆப்போசிட் சைடு வரும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/3. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் க்யூப். ஸோ இது நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சயின்டிஃபிக் நோட்டேஷனை நார்மல் நம்பராக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 1.078 00 டோட்டலாக 6 zeros ஆட் பண்ணும். 1.078 0 0 0 0 0 and 0. இப்போது நம்ம ஒன்ஸ் பிளேஸில் இருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் எந்த சைடு மூவ் ஆகும்? இந்த சைடு ரிமூவ் ஆகும். 1 2 3 4 5 6. ஸோ டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1.078 into 10 power 6 equal to 1078,000 லிட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த லிட்டரை நாம் மீட்டர் க்யூபாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? 1/1000 மீட்டர் க்யூப். அப்போது இந்த வேல்யூ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 3 zeros கேன்சல் ஆகி 1078 மீட்டர் க்யூபாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் கிவன் இருக்குது. ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னா டயாமீட்டர் பை 2. ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. ஸோ அந்த ஃபார்முலாவில் 7/2 ஈக்குவல் டு மீட்டர்னு கிடச்சிருச்சு. நீங்கள் இதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இங்கே பை வேல்யூ 22/7 டினாமினேட்டரில் இருக்க 7 கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? 7/2னே எடுத்துக்கிறோம் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணாமல். ஸோ வால்யூம் ஆஃப் டேங்க் ஃபார்முலா πr²h. அந்த πr²h எதுக்கு ஈக்குவலாக? வால்யூம் ஆஃப் டேங்க் என்ன கிவன் இருக்குது? 1078. ஸோ ஹெச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹெச்சை தவிர ரிமைனிங் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? 28 மீட்டர். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பர்ஃபெக்டாக ரஃப் காலம் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு சம். கால்குலேட் த ஹாலோ பிரேஸ் ஸ்பியர் if the inner diameter is 14 cm and thickness is 1 mm. Thickness is 1 mm whose density is 17.3 kg by centimeter cube. இப்போது ஹாலோ பிரேஸோட டயாமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோ ஸ்பியர் நார்மலாக கன்சிடர் பண்ணுங்கள். இட் இஸ் த சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதோட திக்னஸ் 1 mm. thickness 1 mm and diameter full inner diameter தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த diameter 14 cm. thickness 1 mm கொடுத்துருக்காங்க. diameter 14 cm கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேறு வேறு யூனிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? டயாமீட்டரை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். திக்னஸ் 1 mm நம்ம 1/10 cm சொல்லலாம். ஸோ நம்ம சர்க்குலர் ரிங்காக இருந்துச்சுன்னா ஃபார்முலா படிச்சிருப்பேன். வித் ஆஃப் த ரிங் இஸ் ஈக்குவல் டு கேப்சார் மைனஸ் ஸ்மாலர். இப்போ ஸ்மாலரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இன்னர் ஸ்பியரோட ரேடியஸ் தெரியும். அவுட்டர் ஸ்பியரோட ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அவுட்டர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு வித் ப்ளஸ் திக்னஸ் ப்ளஸ் ரேடியஸ். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? 7 + 1/10. இப்போது சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணுன்னா 70 + 1 / 10 கிடைக்கும். தட் இஸ் 71/10. இட் இஸ் டெசிமல் ஃபார்ம் 7.1 cm.
நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை caps r cube minus small r cube. Caps r value 7.1, small r value 7. So நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க 7.1 whole cube, that means 7.1 into 7.1 into 7.1 3 times 7.1 multiply பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 357.91 கிடைச்சிருக்கு. 7 into 7 மல்டிப்ளை பண்ணும்போது 343 கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 62.48 கிடைச்சிருக்கு. இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த வெயிட். வெயிட் ஃபார்முலா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. weight formula, weight equal to volume into density. வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், அதோட டென்சிட்டி வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டென்சிட்டி கிவன் இருக்குது. ஸோ வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி ஈக்குவல் டு வெயிட். ஸோ 17.3 இன்ட்டு 62.48 நம்மளுக்கு அதோட வெயிட், அந்த ஹாலோ ஸ்பியரோட வெயிட் என்னன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் என்ன ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். வித் இன்னர் அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் வெயிட் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்ன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம், if the radius of 2 circular ends, இங்கே ஒரு சர்க்குலர் எண்ட் இருக்குது, இங்கே 2 சர்க்குலர் எண்ட் இருக்குது. இதோட ஹைட் 45 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் எண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் 45 மீட்டர், ரேடியஸ் 2 ரேடியஸஸ் 28 and 7 centimeter. Volume of the frustum formula 1/3 pi h into caps r square plus small r square plus caps r into smaller cubic units. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சம்ஸில் மிஸ்டேக் பண்ணும்போது என்ன செய்வீங்க, மிஸ் இங்கே 7 இருக்குது, 7 டேபிளில் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது ப்ராக்கெட் வேல்யூஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை 28 இன்ட்டு 7 அண்டு தென் 28 ஸ்கொயருக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும், 28 இன்ட்டு 7க்கு ஒரு ஆன்சர் இருக்கும், 7 ஸ்கொயர் ஆன்சர் இருக்கும். இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். 3 டேபிளில் 45 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 15. இங்கே 7 டேபிளில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும், 48,510. வால்யூம் ஆஃப் த ஃப்ரூஸ்டம் என்ன யூனிட், கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இங்கே நம்ம சென்டிமீட்டர்ஸில் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் சென்டிமீட்டர் க்யூப்பில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் சம், த வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும், 2/3 pi r cube. Next, another condition, another hemisphere whose volume is 2/3 of the above is curved out. The hemisphere கொடுத்துருக்காங்க, another hemisphere whose volume is 2/3. அதிலிருந்து கட் பண்ணுற வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கிவன் கொடுத்துட்டாங்க. நியூ ஹெமிஸ்பியர் எதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க, அந்த சாலிட் ஹெமிஸ்பியர் இருக்குது இல்லையா, அந்த சாலிட் ஹெமிஸ்பியர்லேருந்து அனதர் ஒன் சாலிட் ஹெமிஸ்பியர் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதோட வால்யூம் கிவன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமுக்கு 2/3 இருக்கும். இப்போது ஒரு ஹெமிஸ்பியர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஹெமிஸ்பியர் இருக்குது, இதிலேருந்து அனதர் ஒன் ஹெமிஸ்பியர் கட் பண்ணி எடுத்துடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை உடனே நீங்கள் என்னென்னு எடுத்துக்கக்கூடாது, ஹாலோ ஸ்பியராக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இதிலேருந்து ஒரு இந்த சைடெலாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த ஷேப் மட்டும் இதோட வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2/3 ஆஃப் ஃபுல் ஒரிஜினல் ஸ்பியரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறாங்க, வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஹெமிஸ்பியர் 2/3 இன்ட்டு கிவன் வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனல் ஆன்சர் 19,404 சென்டிமீட்டர் க்யூப் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா தெரியும், 2/3 pi r cube. அதனால் சப்ஸ்டியூட் பண்ணும்போது r cube-ஓட வேல்யூ கிடைக்கும். நீங்கள் r cube-ஓட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் 9261 இருக்குது. இங்கே r cube ஈக்குவல் டு 9261 இருக்குது. இந்த வேல்யூக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3 × 3 × 3 × 7 × 7 × 7 இருக்கும். தட் இஸ் 3 cube × 7 cube ஆன்சர் கிடைக்கும். ஸோ r cube ஈக்குவல் டு 3 cube × 7 cube. இதிலிருந்து ஒரு 3, இதிலிருந்து ஒரு 7 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு r வேல்யூ ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். இந்த சம்மில் என்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், நியூ ஹெமிஸ்பியர் அதோட வால்யூம் ஒரிஜினல் ஹெமிஸ்பியரோட வால்யூமில் 2/3 இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா 2/3 pi r cube யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ். The volume of two cones of a same base radius. 2 கோனோட வால்யூம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கோனோட ரேடியஸ் 2 வேல்யூஸுமே சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோனோட வால்யூம் V1 எடுத்துட்டோன்னா செகண்ட் கோனோட வால்யூம் V2 எடுத்துக்கிறோம். இந்த 2 கோனுக்குமே ரேடியஸ் வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோன் வால்யூம் நம்ம 1/3 pi r square h1ன்னு சொல்லலாம். செகண்ட் வால்யூமோட ஃபார்முலா செகண்ட் வால்யூம் h2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹைட்ஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக h1 and h2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிவன் வால்யூம்ஸ் கன்சிடர் பண்ணிட்டோம், அதோட ரேஷியோ V1/V2 ஈக்குவல் டு 3600/5040. வால்யூம் ஃபார்முலா 1/3 pi r1 square r2 square. இந்த r1 வேல்யூவும் r2 வேல்யூவும் ஈக்குவல். கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, பேஸ் ரேடியஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே டைரெக்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ டோட்டலாக என்னவாயிடும், 1/3 pi r square 1/3 pi r square கேன்சல். ரிமைனிங் வேல்யூ h1/h2 இது 0 0 கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருது, 5/7. ஸோ ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த கோன்ஸ் ஆர் h1:h2 ஈக்குவல் டு 5:7. நெக்ஸ்ட் சம். The ratio of radio of two spheres-ஓட ரேடியஸோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் r1/r2 ஈக்குவல் டு 4/7. தட் இஸ் r1:r2 is equal to 4:7. அதை ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு r1/r2 ஈக்குவல் டு 4/7. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், V1/V2 ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 4/3 pi r1 cube அண்ட் 4/3 pi r2 cube. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4/3 pi கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டர்லேயும் 4/3 pi இருக்கும், டினாமினேட்டர்லேயும் 4/3 pi இருக்கும். ஸோ கேன்சல். ரிமைனிங் வேல்யூ r1 cube by r2 cube இருக்கும். இது நம்ம காமன் க்யூபாக r1/r2 ஹோல் க்யூபாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு r1/r2 வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 64:343. வால்யூம்ஸோட ரேஷியோ 64:343. நீங்கள் ஆர்வ கலரில் என்ன செஞ்சிடக்கூடாது, 4 3s are 12, 7 3s are 21. ஸோ ஃபைனல் ஆன்சர் 12:21 நீங்கள் எழுதி வைக்கக்கூடாது, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 4 cube means 4 × 4 × 4, 7 cube means 7 × 7 × 7. நீங்கள் அந்த மிஸ்டேக் எப்போவும் செஞ்சிடக்கூடாது. ஓகேவா?
Next sum, 8th sum, a solid sphere and a solid hemisphere have equal total surface area. Solid sphere இருக்கு, solid hemisphere இருக்கு, அதோட total surface area of solid sphere, total surface area of hemisphere are equal. Prove that the ratio of their volume is இப்போ ரெண்டு ஷேப்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதிலிருந்து? சாலிட் ஸ்பியர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இட் இஸ் R1 ஆர் R2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 4πr². ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr². ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². இந்த ஃபார்முலாவில் இங்கே கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம R1 R2 கூட எடுத்து சம் போடலாம். இதோட ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 4πr², it is total surface area of sphere, 3πr² total surface area of hemisphere. So pi double side में pi இருக்கு, so cancel. Next 4 opposite side வந்துடுது. இந்த r² opposite side வந்துடும். அப்போது r² 3/4 ஆன்சர் கிடைக்குது. r வேல்யூ r/r வேல்யூ ரேஷியோ ஆஃப் த டூ ஷேப்ஸோட ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்கே என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4ன்னு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு காமனாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் √3ன்னு ஆகிடுச்சு, டினாமினேட்டர் √4, தட் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட் த ரேஷியோ ஆஃப் தயர் வால்யூம்ஸோட ரேஷியோ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரேடியஸோட ரேஷியோஸ் யூஸ் பண்ணி வால்யூம்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் a solid sphere 4/3 πr³, volume of hemisphere 2/3 πr³. pi cancel, 3 cancel, 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 கிடச்சிருக்கும். இங்கே r/r³ இருக்குது, r³ இருக்குது. ஸோ இதில் நம்ம r/rஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், √3 whole cube means √3 into √3 into √3. இதோட மீனிங் √3 whole square into √3ன்னு சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 3√3. நெக்ஸ்ட்டு 2 cube means 2 into 2 into 2, that is 8. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 2 1 is 2, 2 4s are. ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 3√3/4. தட் இஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூம் இஸ் 3√3:4. ஸோ கிவன் ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம், outer and inner surface area of the spherical copper shell. ஸ்பியர் ஷேப்பில் இருக்க ஷெல்லோட அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கேப்சார் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்மாலர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் போத் ஆர் சேம். ரெண்டுமே சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர், டிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர் ரெண்டையுமே நம்ம ஸ்பியருக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ரெண்டுமே 4πr². இங்கே அவுட்டர்ன்றதுனால கேப்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னர் ஸ்பியர்ன்றதுனால ஸ்மாலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 π டைரெக்டாக கேன்சல் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறீங்க, 4 ஆப்போசிட் சைட் போகும். சிம்பிளிஃபை பண்ணும்போது கேபிட்டல் R² = 144. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 is 12 cm. அதே சேம் தான் நெக்ஸ்ட்டு செய்ய போகிறீங்க. π
பை கேன்சல், 4 ஆப்போசிட் சைடு வரும்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 கிடச்சிருக்கு. ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 4/3 pi into r cube minus r cube. R value 12. R cube value 12 into 12 into 12. மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ரஃப் காலமில் மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இங்கே இருக்க மிஸ் ஆகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டில் இருக்கணும். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இருக்கணும்? 4/3 pi 12 cube minus 9 cubeன்றது உங்களோட நோட்டில் இருக்கணும். ஸோ இதையெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4186.29 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடச்சிருக்கு. இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே உங்களோட ரஃப் காலமில் இருக்கணும். நெக்ஸ்ட் சம். A container open at the top is in the form of frustum of a cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 cm and 20 cm. இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃப்ரூஸ்டம் என்ன ஷேப்பில் இருக்கும்? இப்படி தான் இருக்குமா? ஒரு பக்கெட் ஷேப்பில் இருக்கும். இதில் ரேடியஸ், அப்பர் ரேடியஸ் அண்ட் டாப் அண்ட் பாட்டம், லோயர் அண்ட் அப்பர் எண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். இதோட ஃப்ரூஸ்டமோட ஹைட் 16 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? Find the cost of milk which can completely fill in a container at the rate of rupees 40 per liter. இந்த ஃபுல்லாக இந்த கண்டெய்னர் ஃப்ரூஸ்டம் ஷேப்பில் இருக்குது. கண்டெய்னர் ஃபுல்லாக மில்க் ஃபில் பண்ணணும். மில்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 1 லிட்டர் 40 rupees அப்படின்னா அங்கே எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும், நம்ம எவ்வளோ சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் மில்க் கம்ப்ளீட்லி ஃபில் இன் கண்டெய்னர்னு கொடுத்துருக்கிறதுனால வால்யூம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வால்யூம் ஃபார்முலா 1/3 pi h இன்ட்டு கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்ஸ் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ கேபிட்டல் ஆர் வேல்யூ 20, ஸ்மால் ஆர் வேல்யூ 8, ஹெச் வேல்யூ 16. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? இந்த டெசிமல் வேல்யூ கிடச்சிருக்கு சென்டிமீட்டர் க்யூப்பில். இந்த சென்டிமீட்டர் க்யூபை நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம பார்த்தோம் 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னு பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடட் பை 1000. ஸோ ஃபைனல் ஆன்சர் 10.459 லிட்டர்ஸாக இது கன்வெர்ட் ஆகிடுச்சு. மீட்டர் சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கிறது லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் த மில்க்கு கேட்டது. 1 லிட்டர் 40 rupees. அப்போ 10 லிட்டர் 10.459 லிட்டர்ஸ் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? மல்டிப்ளை பண்ணும்போது 418.36 rupees காஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸை இந்த சம்மோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். Thank you, students.